ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, புடலங்காவில் எப்போவுமே கூட்டு பொரியல் தான் செஞ்சுருப்போம். இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை செஞ்சிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதம் சப்பாத்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். மீடியம் சைஸ் ஒரு புடலங்காவை தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பொடியை கட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். சின்ன தக்காளியை பொடியை கட் பண்ணியிருக்கேன். இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயமும் வதங்கி வரட்டும். கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவை இதோட சேர்த்துடலாம். இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். புடலங்காய் தேவையான உப்பையும் இதோடு சேர்த்துடலாம். இது கூடவே காஷ்மீரி சில்லி பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி இல்லைன்னா சாம்பார் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே அப்படியே வதங்கி வரட்டும். எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ இது வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடுறேன். புடலங்காய் வெந்துட்டுருக்க டைமில் இதுக்கு ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இதோட சேர்த்துக்கிறேன். வறுத்தது வறுக்காது எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வறுத்த வேர்க்கடலாம் எடுத்துருக்கேன். லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். பெரிய சைஸ் பூண்டு பார்த்தீங்கன்னா 4 பல் எடுத்துருக்கேன். இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 வரமிளகாவையும் சேர்த்துட்டு இது லைட்டாக மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துடலாம். வேர்க்கடலையை தோல் நிற்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற விட்டுடலாம். வறுத்து வச்ச பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு பூண்டையும் மிளகாயும் போட்டு தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். மிளகாவையும் பூண்டையும் அரைச்சி எடுத்தாச்சு. மீதி இருக்க பொருளெல்லாம் இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். புடலங்காவை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். புடலங்காய் ஒரு 3/4 பதம் அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது கெட்டியாக வேணாலும் வச்சுக்கலாம், கொஞ்சமாக தண்ணியாக வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். இது சாதம் சப்பாத்தி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 1 நிமிஷம் அப்படியே கொதித்து வரட்டும். புடலங்காய் நல்லா 1 நிமிஷம் கொதித்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, ஜம்முன்னு சூப்பராக புடலங்காவில் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணியாச்சு. இது சாதம் சப்பாத்தி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே போல் புடலங்காவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.